ரோமானிய மேட்டுக்குடி மக்கள் கிட்ட பட்டு மற்றும் வாசனை மசாலா பொருட்களுக்கான தேவை அதிகரித்ததன் காரணமாக ரோமின் பெரும்பாலான செல்வங்கள் இந்தியாவுடனான வர்த்தகத்தில் வத்திவிட்டதாகவும், அதாவது குறைந்தது 55 மில்லியன் வெள்ளி செசர்டி அளவுக்கு நாணயங்கள் வழங்கப்பட்டதாகவும் பின்னி த எல்டர் குறிப்பிட்டிருக்கிறார். இது இன்றைய மதிப்பில் சுமார் 45 மில்லியன் US ஆகும். ரோமானியர்கள் மற்றும் தமிழர்கள் உறவுக்கு 4ஆம் சான்று அழகன்குளம் மற்றும் அரிக்கமேடு. பாண்டிய துறைமுகமான அழகன்குளம் கிழக்கு கடற்கரையின் ஒரு வர்த்தக மையமாகவும் வர்த்தக பொருட்களின் கிடங்காகவும் செயல்பட்டு மேற்கித்திய நாடுகளுக்கும் கிழக்கு தேசங்களுக்கும் ஒரு பாலமாக இருந்திருக்கு. இங்கே 1986 இருந்து 1998 வரை தொடர்ச்சியாக மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியில் பல முக்கியமான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு. இங்கே மௌரிய பேரரசின் நார்த்தன் பிளாக் பாலிஷ்ட் வேர்னு அழைக்கப்படுற மெருகூட்டப்பட்ட கருப்பு பானை ஓடுகள் நிறைய கிடைச்சிருக்கு. இதை பார்க்கும்போது தமிழர்களுக்கும் கங்கை செம்மவழி மக்களுக்கும் இருந்த ஒரு நல்ல வணிக உறவு தெளிவாக தெரியுது. மேலும் இங்கு ஏராளமான மத்திய தரைக்கடல் ரோமானிய மண்பாண்டங்களான அம்ஃபோரா மற்றும் அரட்டென் பானை சில்லுகள் கிடைச்சிருக்கு. அரிக்கமேட்டை போலவே இங்கேயும் ரோமானியர்களின் குடியேற்றம் இருந்திருக்குன்னு தொல்லியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இங்கே கிடைச்ச வேறு சில முக்கியமான தொல்பொருட்கள் என்னன்னா, 2 எகிப்திய பெண்கள் உருவம் கொண்ட பானை ஓடு, கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட ரவுலட் வகை பானை ஓடு, சங்ககால பாண்டியர்களோட நாணயம், சில ரோமானிய நாணயங்கள், சங்கு வளையல்கள் மற்றும் கண்ணாடி மணிகள். இப்படி பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த அழகன்குளம் ரோமானிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னாடி இந்த வணிக தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அதன் முக்கியத்துவத்தை இழந்துச்சு. அரிக்கமேடு இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கிற ஒரு பழமையான துறைமுக நகரம். கிரேக்க ரோமானிய உலகத்தில் இதை பொடுக்கேன்னு அழைக்கிறாங்க. பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சீல கூட இந்த பெயரில் தான் இந்த துறைமுகத்தை குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல இந்த இடத்த 1937 பிரெஞ்சு தொல்லியல் அறிஞர் கேப்ரியல் ஜூவேஸ் டூப்ரெயில் அகழ்வாராய்ச்சி செஞ்சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.